ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாத கிருபை ஊழியத்தின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கடந்த 7 மாதங்களாய் தேவனாகிய கர்த்தரை கண்மணியை போல பாதுகாத்தார். ஆமென். இந்த 8ஆம் மாதத்துக்கு நீங்க வந்திருக்கிறோம். 7ஆம் மாத தொடக்கத்தில் அநேக பேர் ஜீவனோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க இல்ல. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த புதிய நாட்களை கடந்து போற கர்த்தருடைய கிருபையினால அவர் நாம் மகிமைக்கு பாடலை பாடுவோமா? அவர் துதித்து ஒரு பாடலை பாடுவோம். இந்த நாள்ல புதிய கிருபைகளை தாருங்க தேவா, புதிய பலனை தாங்கன்னு சொல்லி நீ கர்த்தரை கேட்கிறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். வாய்களை விரிவாய் திறந்த தேவ சமூகத்துல பாடலை பாடுவோமா? கடந்த நாட்கள்ல என்னுடைய ஆரம்பம் இவ்வளவு அற்புதமா இருக்குது நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த புதிய மாதத்துக்குள்ள அந்த முடிவை சமூகமாக வளர்க்கிறாமே, குறைவுகளை எல்லாம் கற்று இந்த நாட்கள் நிறைவாய் மாற்ற போறாமே. விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான மாதமாக வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடுங்க, உற்சாகமா பாடுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சியில் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியில் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கடந்த மாதத்துல அநேகர் சொல்வாங்க வெட்கப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு. இந்த மாதத்துல வெட்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான்மை தரவங்க தராமே. நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. வெட்கப்பட்டு நின்றனே ஆண்டவரேன்னு சொல்லி கலங்காதீங்க. கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் உங்களை ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதிலாக ஆனந்த கழிப்பை, ஆமே, ஆனந்த கழிப்பை தர வல்லவர் தராமே. இந்த புதிய மாதம் உங்களுக்கு அற்புத மாதமாக அமைய போகிறது. ஆமே. விசுவாசத்தோடு கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்க கண்ணீரோடு விளைக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கம்பீரத்துல இருக்க போறீங்க. ஆமே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தரும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தரும். கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தராமே. இந்த வரியை மீண்டும் ஒரு தடவை கூட பாடி, புதிய நாளுக்குள்ளாய் அல்ல, புதிய நாளுக்குள் நடத்துகிறார்,
புதிய மாதத்துக்குள் நடத்துகிறார். ஆமென். இப்பொழுது பாடும்பொழுது புதிய மாதத்துக்குள் என்ற பாடலை பாடுவோமா? பதிலாக நன்மைப்பான நன்மை தரும், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தரும், கண்ணீருக்கு பதிலாக என்ன கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய மாதத்துக்குள்ளாக மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். யார் யாரெல்லாம் வாய்களை திறந்து இந்த புதிய மாதத்துக்குள்ள என்னை நடத்துங்கன்னு சொல்லி கேட்டீங்களோ, கர்த்தர் அந்த கேட்ட ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் இந்த புதிய மாத எல்லாவற்றையும் குறித்து சோதனைக்குரிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் அந்த வசனத்தின்படி நீங்க கேட்டுட்டீங்க. ஸ்டார்டிங்லயே இந்த மாதம் அற்புதமாக அமைய போகிறது. ஆமென். பாடல பாடுவோமா? என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. இந்த வரிகளை நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். ஆமென். பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவர் சிறைகளோட நிலையில செட்டைகளை கீழே நம்மளை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் உங்க வாழ்க்கையில் துணையாக இருக்கார். ஆமென். நம்ம எதை குறித்து கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. ஆமென். இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற மாதிரி இந்த வார்த்தையை உணர்ந்து பாடுங்க. கர்த்தர் நாட்களை புதிய காரியங்கள் செய்வார். ஆமென். சிறகுகளின் நிழலில் என்றென்று மறையச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர், தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே,
ஆமென். நீங்க எப்படி எத்தனை நாட்கள் பலவீனமா இருக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த நேரத்துல கர்த்தருடைய பலன், ஆமென், கர்த்தருடைய பலன் உங்க நிரப்புது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பலன் பேர்பட்ட பலனா இருக்கிறது. ஆமென். நீங்க பலவீனப்படும் நேரத்துல அவருடைய பலன் உங்க தாங்குகிறாங்க. ஆமென். நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு வியாதி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அவருடைய பலன் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். அதை நீங்க விசுவாசிக்கும் தான் அவர் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, எத்தனையோ நாட்கள் சொன்ன மாதிரி 7ஆம் மாதத்துல ஜீவனம் இல்லாதவங்க 8ஆம் மாதத்துல அவங்க இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாட்கள் அவங்க ஜீவனை கொடுத்ததுக்கான நோக்கம் அவர் துதித்து பாடல் பாட. ஆமென். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் புகழ்ந்து பாடல். ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதம் 150 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். ஜீவன் நாட்கள் துதித்து பாடலை பாடுவோம், கர்த்தரை பயன்படுத்துவோம். ஆமென். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அவர் ஒரு மாத்திரை ஆராதனை. ஆமென். வாழ்க்கையில துதிக்கிற மகிமையை பாருங்க. உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நம் ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே. ஆமென். துதி கன மகிமைக்கு பாத்திர ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரமாய் நம் தேவனாகிய கர்த்தரை ஆராதித்தோம் அல்லவா? இப்பொழுது நம் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மளை இரவு பகலாய், ஆமென், நம்மளை கண்மணியை போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென்.
அப்பேற்பட தேவன் நிறைந்த உள்ளதோட பாடலை பாடுவோமா? மகளுக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே,
வரைக்கும் மீண்டுமா ஒரு விசை கண்களை மூடி நம்ம மீண்டுமா கூட தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? கண்கள் எல்லாரும் உதவி செஞ்சு ஒரு நேரம் மூடுங்க. நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்க்க போறோம். மீண்டுமா இந்த வரிகளை தொடர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க தேவனை நோக்கி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்திருக்காரு, அதற்காக நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கொள்ளை நோய்களிலிருந்து வியாதியிலிருந்து உங்களை பாதுகாத்து வந்திருக்காரே, அது தேவன் நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சொல்லுங்க. நம்முடைய எத்தனையோ கொள்ளை நோய்கள்ல இருந்து வியாதியில இருந்து நம்மளை எம்மட்டுமாய் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? பாருங்க, இந்த 7ஆம் மாதம் அநேக பேர் தொடக்கத்துல இருந்தாங்க, இன்றைக்கு இல்ல. கர்த்தர் நம்முடைய ஜீவனை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறாரே, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்து வீடா இருக்கலாம், எதிர் வீடா இருக்கலாம், எத்தனையோ பேர் பாருங்க இருந்தவங்க இன்றைக்கு இல்ல. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவன் நாம் மகிமைக்கென்று நன்றி உள்ளவர்களா இந்த பாடலை பாடுவோமா? மீண்டுமா இவை கூட கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்தின் தேவனாய் கர்த்தர் நன்றி செலுத்தினோம் அல்லவா? அடுத்ததாக நாம் தேவனுடைய வார்த்தையாய் கடந்து போகிறோம். கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். இந்த நாள் ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு நேரா கடந்து வருகிறது. எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் உங்களை அவர் நடத்த விரும்புகிறார். ஆமென். நம்முடைய மாம்ச எண்ணங்கள், நம்முடைய மாம்ச கிரியைகளை அப்புறப்படுத்தி விட்டு தேவனுடைய சித்தத்துக்கு அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற அனுபவத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்துல அநேகருடைய சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ இந்த வசனத்திற்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவங்களோடு தர்சீசுக்கு போக கப்பலில் ஏறினான். ஆமென். பாருங்க, அந்த இடத்துல யோனா ரொம்ப பயபக்தி உள்ள மனிதனாக இருந்தார். ஆமென். ஆண்டவர் சொன்னா மறுபேச்சு பேசாம போகிற ஒரு நபர். பாருங்க, இந்த விஷயத்துல ஆண்டோட வார்த்தைக்கு ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றது ஒரு காரியமா இருக்கலாம், ஆனா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு காரியமா இருக்கலாம். இன்றைக்கு ஒரு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படிப்பட்ட கிரியைகள் இருந்து நீ விலகுவாயானால் கர்த்தருடைய பிரசன்னம் உன் மத்தியில கடந்து வரும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆண்டவங்களை பார்த்து பேசுகிறார். அப்போ யோனா ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருந்தாரு. ஆனா ஒரு காரியத்துல கீழ்ப்படியாம போயிட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டோட வாக்கு கரெக்டா வந்துட்டே இருக்கும். 70% நம்ம ஆண்டோட சித்தத்தின் பிரகாரம் தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல ஒரு 70% போனதுக்கு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா மனுஷங்களோட உதவியை தேடி போவோம். மனுஷங்க நம்மளுக்கு என்னதான் உதவி செஞ்சாலும் அது அவ்வளவு நம்மளுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது. அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கலாம், நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாமே தவிர அதுல ஒரு பரிபூர்ணத்தை நம்ம காண முடியாது. ஆமென். தேவன் கொடுக்கறதான காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா சம்பூர்ணமாகவும் அது பரிபூர்ணமாகவும் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
அது யோனா செய்த அந்த தவறு மாதிரி இன்றைக்கு நம்ம அநேகர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உங்க சகோதரனே சகோதரியே, வாலிப மகனே வாலிப மகளே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. இந்த நாளில் ஆண்டவர் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில இந்த நாள், இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், இனி வருகிற மாதங்கள் முழுவதுமாய் உன்னை தேவன் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஏற்ற வேலையில உனக்கு ஆலோசனை கொடுத்து கர்த்தர் நடத்த இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேலையில அப்போ அநேகர் எப்படின்னா என்னதான் ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க, எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனால் தனக்கு ஒரு விஷயம் கரெக்டின்னு படும் பாருங்க, அந்த காரியத்தை மட்டும்தான் செய்வாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் எதையுமே இது பண்ண முடியாது. இப்போ அப்படிதான் யோனா போய் மாட்டிக்கிட்டாரு பாருங்க. அப்போ அந்த இடத்துல நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொல்லி அடுத்த இருக்க வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உள்ளாயிற்று. அப்போ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க. தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவனோட சித்தத்திற்கு அவனோட மாம்சம் தனக்கு என்னப்படுது அந்த காரியத்தை அவன் ஒத்துக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு மாமிச எண்ணங்கள் மாமிச கிரியைகளுக்கு இடம் கொடுத்து அவன் போகும் பொழுது தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறார். இல்ல நீ போற பாதை தப்பு என்று சொல்லி என் சித்தத்திற்கு என் சத்தத்திற்கு நீ செவி கொடு, என்னுடைய சித்தத்தை செய் என்று சொல்லி அந்த இடத்துல அவனை ஒப்பு கொடுக்க வைக்கும்படியாக அவனை சூழ்நிலையை மாற்றுகிறார். ஆமேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக போராட்டங்கள் மத்தியில நீங்க இருக்கலாம், அநேக காரியங்கள்ல பிரச்சனைகளை சிக்கி கொண்டு இருக்கலாம். தேவ ஜனமே, இந்த நேரத்துல நீங்க மனம் திரும்புங்க. உங்களோட மாம்ச சிந்தைகள் மாம்ச கருத்துக்களை விட்டு வெளியே வாங்க. அதுக்கடுத்து வாசித்தோம் அப்படின்னா, அப்போ அந்த பெருங்காற்று அடிக்கும் பொழுது அவங்க சீட்டு போட்டு பாக்குறாங்க. அப்போ அதுல யோனான்னு வருது பாருங்க. அப்போ அவரோட பேர் தான் வந்திருக்கு. கர்த்தரோட சித்தம் என்ன, தன்னோட அவர் குறிக்கப்பட்ட நபர், இந்த வேலைக்கு இவர் தானா, இந்த வேலைக்கு இவர் தான், அவர் எல்லாத்தையும் நிர்ணயித்து வைத்திருப்பார். யோனா தவிர மற்ற யார் அனுப்பியிருந்தாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. ஆனா யோனாவை தான் அனுப்பிதான் செய்யணும்னு கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறார். இன்றைக்கு உங்களை கொண்டு அநேக சித்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ உங்களை கொண்டுதான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நீங்க உங்க மாம்ச கருத்தை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். ஆமேன். இல்லாட்டி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அது நிமித்தம் உங்களுடைய தப்பிதங்களை உணர்த்தி நீங்க அந்த வேலையை செய்ய முடியாது கர்த்தர் செய்வார். அப்பொழுது உங்களுடைய இருதயத்துல அது ரொம்ப அந்த சூழ்நிலையை உங்களால சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். அந்த பாடுகள், அந்த நிம்மதி இழந்த நிலைமை, இவருடைய காரியங்களை விட்டு நீங்க விலகி போகிற நிலைமையா இருக்கும். கர்த்தரோட வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, 3 நாட்கள் திமிங்கலத்தோட வயிற்றுல இருந்தாரு. 3 நாட்கள் இருந்ததுக்கு அப்புறம் திமிங்கலம் அந்த எங்க போகணுமோ அந்த இடத்துல அவரை கொண்டு போய் சேர்த்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நேரத்துல உன்னுடைய மாம்ச எண்ணங்கள், மாம்ச கருத்துக்கள், மாம்ச சித்தம், உன்னுடைய பணபலம், இந்த பலம் எதா வேணா இருந்துட்டு போலாம். ஆனா தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தத்துக்கு நீ செவி சாய்க்கலைன்னா உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் நீ ஆசீர்வதிக்கப்படவே மாட்ட. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாகுவார். நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, உன்னை நீ மாத்திக்கிட்ட அப்படின்னா, உன்னுடைய மாம்சத்தை விட்டு நீ வெளியே வந்த அப்படின்னா உன்னை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறதான வார்த்தை தான், உன்னுடைய மாம்ச சிந்தைகள் மாம்ச கருத்துக்களை விட்டு வெளியே வா, அது கர்த்தருக்கு பிரியமானதா என்று சொல்லி நீ நன்றாக யோசித்து பாரு. கர்த்தருடைய சித்தத்திற்கு நீ காத்திருக்கும் பொழுது தேவனாய கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். யோனா செய்த தவறு பொழுது இன்றைக்கு அநேகர் தவறு செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த தவறை விட்டு நீங்க வெளியே வாங்க. தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பன், இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்தினோம். ஆண்டவரே, யோனாவை போல நாங்கள் அநேக தவறுகளை செய்திருக்கலாம். ஆனா இந்த நாட்கள்ல, இந்த மாதம் முழுவதும், இந்த புதிய மாதத்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய மாம்ச சிந்தைகள் மாம்ச கருத்துக்கள் எல்லாம் ஒளியை நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும், எங்களுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் வேரோடு எங்களை விட்டு பிடுங்கி போடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ நீங்க ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை நடப்பிக்க நீங்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களோட பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறீங்க. ஆமென். God bless you.